தனுஷும் நயன்தாராவும் பியாண்ட் தி பேரிடல் சர்ச்சையை பகிரங்கமாக வெளியிட்டனர். தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளைக் கொண்ட நயன்தாராவின் பியாண்ட் தி பேரிடல் ஆவணப்படம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் சென்னையில் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் நடத்திய திருமணத்தில் 2 நட்சத்திரங்களும் காணப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தனுஷ், நயன்தாரா, விக்னேஷ் சிவன், சிவகார்த்திகேயன், அனிருத் ரவிச்சந்தர் உள்ளிட்ட கோலிவுட்டின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நட்சத்திரங்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டாட்டத்திற்கு வசீகரத்தை சேர்த்தனர். அதே நேரத்தில் இந்த நிகழ்வின் படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. ஒருவருக்கொருவர் நெருக்கமாக அமர்ந்திருந்தாலும் தனுஷும் நயன்தாராவும் எந்தவொரு தொடர்புகளையும் தவிர்த்து அவர்களின் தற்போதைய பதற்றத்தை அடிக்கோடிட்டுக் காட்டினார்கள். இருப்பினும் நயன்தாரா சிவகார்த்திகேயனுடன் நிச்சயதார்த்தமாக காணப்பட்டார். அவர் குறிப்பாக தனுஷுடன் பகிரங்கமாக பகிரப்பட்ட காட்சிகள் அல்லது நிகழ்வின் புகைப்படங்களில் தொடர்பு கொள்ளவில்லை. ஆகாஷ் பாஸ்கரன் தனுஷின் இட்லி கடை மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமாகிறார். மேலும் அவர் நயன்தாரா, சிவகார்த்திகேயன் மற்றும் பிறருடன் அற்புதமான திட்டங்களை தொடங்கவும் தயாராகி வருகிறார். இதற்கிடையில் ஆகாஷ் பாஸ்கரனின் திருமணத்தில் தனுஷ் மற்றும் நயன்தாராவின் தோற்றத்திற்கு நெட்டிசன்கள் எதிர்வினையாற்றுகிறார்கள். மேலும் அவர்கள் ஒரே பிரேமில் காணப்பட்டதால் படையப்பா படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் ரம்யா கிருஷ்ணன் இடம்பெறும் ஒரு சின்னமான காட்சியை அவர்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள். தனுஷ் வர்சஸ் நயன்தாரா. நானும் ரவுடிதான் படத்தில் பணிபுரியும் போது காதலித்த நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் தங்கள் திருமண ஆவணப்படத்திற்காக படத்தில் இருந்து ஒரு பிடிஎஸ் வீடியோவை பயன்படுத்த தேர்ந்தெடுத்தனர். ஆனால் படத்தின் பட்ஜெட் நீட்டிப்பு காரணமாக படத்தின் தயாரிப்பில் அதிருப்தியில் இருந்த படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் 2015 தமிழ் படத்தின் காட்சிகளை பயன்படுத்துவதை தவிர்த்தார். நானும் ரவுடிதான் படத்தின் கிளிப்பிங்கை பயன்படுத்தியதற்காக தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்டதால் இது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதே சமயம் நயன்தாரா சமூக வலைதளங்களில் கடிதம் மூலம் நடிகர் தயாரிப்பாளர் மீது நேரடியான தாக்குதல் நடத்தினார். ஆதாரம் டிவாய்.